பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தி பீஸா பார்க்க போகிறோம். எல்லோரும் பீஸா வந்து மைதால பண்ணுவாங்க. நம்ம இப்போ மைசூர் தால் பண்ணியிருக்கோம். மைசூர் தால் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் மிளகாத்தூள், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு பேசுகிறோம். அரைச்சி கொஞ்சம் அரைச்சாச்சு. நம்ம இப்போ லெமன், ½ லெமன் போட்டுக்கலாம். இப்போ ½ டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு போட்டுருக்கலாம், ரொம்ப போட்டுறாதீங்க ப்ளீஸ். நம்ம அந்த மைசூர் தாலை அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பண்ணியிருக்க மசாலா தேவைங்களா என்ன போட்டுருக்கலாம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, தயிர் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து வீட்டிலே ஓன்ஸ் பீஸா சாஸ் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா தக்காளி 3, வரமிளகாய் 1, பூண்டு 4 போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி வரும் தோல் அந்த இதில் இருந்து வந்துடும். அந்த தோலை ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். போனால் பீஸா சாஸ் ஒரு கடாயில் போட்டுக்கலாம். பீஸா மிக்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். ½ லெமன் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த மாவை நம்ம போட்டுக்கலாம். இதை நம்ம திருப்பிக்கலாம். நம்ம செஞ்சு வச்ச பீஸா ஓன் சாஸ் போட்டுக்கலாம். சீஸ் போட்டுக்கலாம். கேப்சிகம் போட்டுக்கோங்க. அதனால நாங்கள் வெங்காயம் போட்டுக்கலாம். இதை எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே எப்படி வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். சூப்பராக இருக்கு.